குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வரும் நிலையில் அந்த வரிசையில் காளியம்மாள் இருப்பதாக தகவல் உலா வருகிறது. காளியம்மாள் விலகலா, அவரின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என்ற விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். என்ன நடக்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ள? விவரங்களை பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக வலம் வரக்கூடிய ஒருவர். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டதற்கு பிறகு காளியம்மாளின் அதிரடி பேச்சுகளும் அதிரடி பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில் அதிகம் கவனத்தை ஈர்த்தது. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலேயுமே காளியம்மாளின் பேச்சை கேட்பதற்காகவே நிறைய பேர் பொதுக்கூட்டத்திற்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் காளியம்மாளின் பேச்சுக்கு ஆரவாரத்தோடு கைத்தட்டி வரவேற்பு கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் முக்கியமான ஒருவராக வலம் வந்து கொண்டிருந்த காளியம்மாள் இப்போது நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகக்கூடிய முடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சீமான் மீது அதிருப்தி தெரிவித்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் பலர் அடுத்தடுத்து கட்சியில் இருந்து விலகி வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாகவே சீமான் மீது காளியம்மாளும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் செய்தியாளர்களும் கூட காளியம்மாளை தொடர்பு கொண்டு கேட்டபோது கட்சியில் இருந்து விலகுவது குறித்து விரைவில் ஒரு முடிவை சொல்கிறேன் என்று காளியம்மாள் சொல்லியிருக்கிறார். இப்படியாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகக்கூடிய முடிவில் காளியம்மாள் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தபடியாக காளியம்மாள் இணையக்கூடிய கட்சி அதிமுகவா, தமிழக வெற்றி கழகமா அல்லது திமுகவா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல காளியம்மாள் திமுக தரப்பை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் திமுக தரப்பில் இருந்து நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் தான் இணைய வேண்டும் என்றால் சில கோரிக்கைகளை தனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டு வருவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையில் காளியம்மாள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றோ அல்லது நாளையோ அல்லது ஓரிரு நாட்களிலேயோ நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக செயல்படுவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து திமுகவில் அவர் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்றும் திமுக வட்டாரத்தில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.